இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு கைது செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் அவர் இருக்காரு. அவரை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காகவே கஞ்சா வழக்கெல்லாம் போடுறாங்க. ஏமாந்தவன் ஒருத்தன், ஏமாத்தியவன் வந்து இளம்பெண்ணோட உல்லாசமாக இருந்தான்னு சொன்ன பாரு, அது வந்து அவர் கோபமாக இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு, அந்த பெண்ணு கூட லாட்ஜில் தங்கியிருக்காங்க. அந்த பெண்ணு பிசியா. அப்போ இப்போ சவுக்கு சங்கர் மேலே போட்டிருக்கிறதும் வந்துட்டு பொய் வழக்கு, பொய் கேஸுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? இல்லை எப்படி அது? கஞ்சா அடித்தேன், கஞ்சா வச்சுருந்தான், கஞ்சா வாங்கிட்டு வரதுக்கு போனான் அப்படின்றதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு கட்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா அவர் கொடுத்துருக்கலாம் சொல்கிறாங்களே. அவர் மேலே குண்டாஸ் பாயம் அப்படிங்கிறாங்களே, அது எப்படின்னா சங்கர் மீது வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள் இருக்குல்ல, 30 மாவட்டத்துக்கு குறைஞ்சது வந்து எல்லா இடத்துலையும் வழக்குகள் பதிவு வைப்பாங்க. ஏன்னா எல்லாம் இந்த வழக்கு அந்த வழக்குன்னு போது ஒரு மென்டலி ஒரு இது. ஏன்னா ஒரு வழக்கில் வெளியே வந்தால் இன்னொரு வழக்கு போது அங்கே கையெழுத்து போடணும், இங்கே கையெழுத்து போடணும், அந்த கோர்ட்டு கட்டணம் பண்ணணும், இந்த கோர்ட்டு கட்டணம் பண்ணும்போது அந்த மாதிரி நிலை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை திமுக செய்வதாக எனக்கு தகவல் வந்தது. ஆனால் அந்த கஞ்சா வாங்குறது தான் தேனிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி போட்டுருக்கோம். ஏன் கஞ்சா தேனிக்கு போய் தான் கஞ்சா வாங்கணுமா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்போ தேனியில் வந்து கஞ்சா வந்து பழக்கம் வந்து சரளமாக இருக்கா? சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கேட்குறேன். இருக்கலாம், சரளமாக இருக்கலாம். இப்படி போட்டு அவரோட மீடியாவில் வந்து நிறைய போதைப் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்காரு. அவர் இன்டர்வியூ கொடுக்கும் போதே வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே தானே இருக்கு. சங்கர் வந்து தொடர்ந்து கடைசியாக அவர் கைது செய்யப்படுற வரையும் மணல் மாஃபியா பற்றி. பட் அந்த ஜிஎஸ்கோர் நிறுவனத்தினுடைய மொத்தமாக திமுக தான் பின்னணி இருக்குன்ற விஷயத்தை பொதுவெளியில் வெளியிட்டது சங்கர் தான். உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தார் அப்படின்னு அந்த ஒரு நடிகை பேரை சொல்லி, அந்த நடிகையுடைய ரெக்கமெண்டேஷன் அந்த கார் ரேஸ் நடத்துது. அந்த நடிகைக்கு இப்படியெல்லாம் அப்போது அது ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு பேசு பொருளாச்சு. அதன் பிறகு அந்த கார் ரேஸ் வந்து தடை நிறுத்தப்பட்டது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். உங்களுடைய ஆரியர் நண்பர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்துட்டு கைது செஞ்சுட்டாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் அவர் இருக்கார். நீங்கள் ஒருத்தவர் தான் அவருக்காக நிறைய இடங்களில் ஆதரவாகவும் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அவரை பற்றி ஆதரவாக பேசுகிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்காது? ஆரம்பமே நீங்கள் வந்து ஆறுயிர் நண்பர்ன்றீங்க, ஏதோ ஆறுயிர் காதலி மாரி ஆறுயிர் நண்பர்ன்றீங்க. நட்பும் அதே மாதிரியான நல்ல நண்பர். ஆறுயிர் நண்பர்னும் போது நல்ல நண்பர் எனக்கு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி அவருடைய கைது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு ஆதரவான நபர்களுக்கும் வந்து மிகப்பெரிய சந்தோஷப்படுறாங்க. ரெண்டாவது வந்து அவ்வளோதான்டா முடிஞ்சிடுச்சுடா, சங்கருடைய சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறத வச்சு அதை வச்சு சில பேர் வந்து இனி சவுக்கு சங்கரின்னு பேசாதீங்க, கஞ்சா சங்கரின்னு பேசுங்க, அதை சில பேர் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனாலும் சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டார், சங்கர் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அவர் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து ஆளும் திமுக அரசுக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன வச்சுருக்கார் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து இது நையாண்டி நக்கல் பண்ணக்கூடிய எந்த நபரும் நையாண்டி நக்கல் பண்ண மாட்டாங்க. வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு கூடிய முக்கியமான ஊடகங்கள் வெளியிட தயங்கிய, பயந்து ஒதுங்கிய அத்தனை விஷயங்களையும் சவுக்கு சங்கர் வெளியிட்டிருக்காப்புல. அது அமைச்சர்கள் விஷயமாக இருக்கட்டும், அல்லது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பொது வெளியில் வந்து பேசு பொருளாக்கியிருக்கார். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்காக இப்போ இந்த வழக்கில் வந்து அவரை சிக்க வச்சு அவரை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காகவே கஞ்சா வழக்கெல்லாம் போடுறாங்கன்றது, இது வன்மையாக கண்டிக்கணும்னு சொல்லி எவன் கண்டிக்கிறனோ அவன் தான் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மனநிலை கொண்ட ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி சங்கர் அடிக்கணும், எல்லாரும் அடிக்கிறான், நம்மளால் முடிஞ்சது எதையாவது தூக்கி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முற்போக்காவோ அல்லது ஒரு சமூக செயல்பாட்டாராவோ எதுவுமே பார்க்க முடியாது. எதிரி வந்து அழிக்கணுன்றது எந்த வகையிலையும் பயன்படுத்துறது வந்து சரியில்லை. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து
நீங்கள் உதாரணமாக வந்து ஒரு தஞ்சாவூரில் வந்து ஒரு மதுவில் வந்து சைனைடு கலந்த விஷயம் வந்து மது அறிந்தார், மது அருந்திய உடனே அந்த நபர் இறந்துட்டாங்க சில பேர். பட் அதில் சைனைடு கலந்து இறந்தாங்கன்ற தகவலை பொதுவெளியில் கொண்டு வந்து அது மிகப்பெரிய புயசு பொருளாச்சு. அது சம்மந்தமாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு நிறைய பேரை கைதும் பண்ணாங்கண்ணா. ஏன்னா மதுவில் வந்து விஷம் கூட இல்லை, சைனைடு கலந்துருக்காங்கன்னா அப்போது அங்கே என்ன நடந்தது, எதுக்காக அது பண்ணாங்க அப்படின்னா அதன் பிறகு தான் காவல்துறையே ஒரு மிகப்பெரிய அளவு புலன் விசாரணை எடுத்தேன், சிபிசிடி கூப்பிட்டு புலன் விசாரணை எடுத்தேன். அப்போ சங்கர் பேசாமல் இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி விஷயமா எடுத்துக்கிட்டோம். அதாவது இந்த இடத்துல மாளிகை கட்டுறாரு, அந்த மாளிகை வந்து இதுவரையிலும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் கட்டி இருக்காத அளவுக்கு கட்டணுன்றது பிளான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கிரவுண்டில் நிறைய இதில் வந்து கட்டுறாங்க. அந்த டைல்ஸ் எல்லாம் கூட இந்தந்த நாட்டிலேருந்து வர வச்சு இருக்குது டைல்ஸு அப்படின்ற விஷயத்தை பொதுவெளியில் வித் எவிடன்ஸோடு வெளியிட்டோடு தான் அதன் பிறகு அமலாக்கத்துறை ரைடு அது இதுன்னு போய் ஐடி ரைடு அது இதுன்னு போய் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அதை தொடர்ந்து எல்லா அமைச்சர்களுடைய இதை பற்றி, அதுவே மணல் மாஃபியா, மணலை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. பட் அந்த மணல் மாஃபியாக்கள் என்ன பண்ணுவாங்க, பேசக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு வாய் பண்ணுவாங்க. ஆனால் சங்கர் வந்து தொடர்ந்து கடைசியாக அவர் கைது செய்யப்படுற வரையும் மணல் மாஃபியா பற்றி பேசுகிறார். ஒரு நாளைக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அரசுக்கு எவ்வளோ பணம் போகுது, அரசுக்கு போகிறது 5 பைசானா 95 பைசா இவனுங்க அந்த மணல் மாஃபியாக்கள் வந்து கொள்ளாடிக்கிறாங்கன்ற விஷயத்த இந்த மணல் மாஃபியா கரிகாலன் உட்பட எல்லாத்தையும் எவிடன்ஸோட டீட்டெயில்ஸ் அடித்தாங்க. இப்போ G2ன்ற ஒரு நிறுவனம் வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது, நானே வந்து 35 வருஷமாக சமூக ரீதியான செயல்பாட்டலாக இருக்கும்போது G2ன்ற ஒரு நிறுவனம் ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்படி தான் பார்த்தோம் நம்ம. பட் அந்த G2 நிறுவனத்தினுடைய மொத்தமாக திமுக தான் பின்னணி இருக்குன்ற விஷயத்தை பொதுவெளியில் வெளியிட்டது சங்கர் தான். அப்புறம் வந்து ஒரு வாட்டர் இது அது என்ன வாட்டர், ஸ்ப்ரிங் வாட்டர்ன்ற ஒரு மினரல் வாட்டர், இது வந்து முதல்வருடைய மனைவி உடைய அவங்க தான் வந்து இதுக்கு வந்து முதலாளி, எம்டி அவங்க தான் அப்படின்ற தகவலை பொதுவெளியில் விட்டது யார், சவுக் சங்கர். இப்போ இங்கே வந்து கார் ரேஸுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து பொதுவெளியில் வந்து ஒரு 11-20 கோடி ரூபா செலவு பண்ணி கார் ரேஸ், இது தேவையா தமிழ்நாட்டுக்கு? பட் இந்த கார் ரேஸு ஏன் இப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தார் அப்படிங்கும்போது அந்த ஒரு நடிகை பேரை சொல்லி அந்த நடிகையுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த கார் ரேஸை நடத்து, அந்த நடிகைக்கு இப்படியெல்லாம் அப்போது அது ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு பேசு பொருளாச்சு. அதன் பிறகு அந்த கார் ரேஸ் வந்து தடை நிறுத்தப்பட்டது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணற்ற விஷயங்கள் அரசியல் ரீதியாக ஆளும் திமுக அரசினுடைய அவலங்களை பொதுவெளியில் பகிரங்கமாக வந்து உரிச்சிட்டு வர்றாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி இருக்காருன்னு சொன்னால் அவருடைய வாகனம் அவருக்காக பயன்படணுமே தவிர அவருடைய குடும்பத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அந்த மேனுவல் சட்ட விதிக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அதிகாரி இவர் டிஏஜியாக இருக்கார், இவருடைய கார் பாருங்கள், இவருடைய பேரனை வந்து கூப்பிட்டு போகிறது கான்வென்ட் ஆணை நிற்குது பாருங்கள், ஃபோட்டோ பிடிச்சி போட்டாப்புல. அது யார் போட்டா? சங்கர் தான் போட்டாங்க. அதேமாரி இந்த அதிகாரி ஐஜியாக இருக்காங்க, இவருடைய மனைவி வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, கார் பாருங்கள், இவருடைய கார் வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி நிற்கிது, ஃபோட்டோ பிடிச்சி போடுறாப்புல, ஃபோட்டோ பிடிச்சி போடுறோம். அப்போது இந்த பாதிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் சில பேர் நினைக்கலாம் சங்கர் சொல்கிறது சரிதான், நம்ம வந்து ஒரு அரசு வாகனத்தை அரசு நமக்கு கொடுத்த வாகனத்தை நம்முடைய குடும்பத்தாருக்கு பயன்படுத்தி தப்பு, அதனால் நம்ம தவிர்த்துக்குவோன்னு சொல்லி தவிர்த்துக்கிட்ட அதிகாரியும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து இது இவன் யார்னா நம்மளை கேட்குறதுக்கு மாற்றா அப்படின்ற அந்த வெறி கொண்டு இருந்த அதிகாரிகளும் இருப்பாங்க. அதில் இருந்த மாற்றுக்காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உயர் அதிகாரிகள் வீட்லேயும் 10 பேர் வந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஆர்டர்லியாக இருக்காங்க. அப்போ ஆர்டர்லியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 3 ஷிஃப்ட்டு ஒரு நாளைக்கு. அப்போ 3 ஷிஃப்ட்டுன்னா ஒரு வீட்டில் 10 பேர் ஆர்டர்லி இருக்காங்கன்னா 3 ஷிஃப்ட்டுன்னா 30 பேர் ஆயிடுறாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான பேர் இப்படி ஆர்டர்லின்ற இந்த வேலைக்கே ஒரு அரசு ஊழியர், அதுவும் காவல்துறையில் பயிற்சி பெற்ற அரசு ஊழியர்கள், அவங்க வந்து இன்னொரு அரசு ஊழியருக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பொது வெளியில் சொன்னது மட்டும் இல்லாமல் அது நீதிமன்றத்தையும் வழக்கு போட்டு அதெல்லாம் வந்து அதன் பிறகு அரசே வந்து நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் வந்து குறைச்சாங்க. அதுக்கப்புறம் டிஜிபியே வந்து ஆர்டர்லி வேலைக்கு நான் சொல்கிறேன், ஒரு அரசு ஒரு டிஜிபியே இருக்கலாம், அவர் வீட்டில் வேலை செய்யணும்னு சொன்னால்
அவர் அரசாங்கத்திலேயே சொல்லி அதுக்கு உண்டான பணிப்பெண்களை நியமனம் பண்ணலாம், பணி ஆட்களை நியமனம் பண்ணலாம். காவலர்களை நியமனம் பண்ணுறதும் அந்த காவலர்களுக்கே இந்த பதக்கம் அந்த பதக்கம் அண்ணா பதக்கம்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். யார் உயர் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறாங்களோ, யார் உண்மையான பணி செய்கிறாங்களோ, மக்கள் பணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. தன்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய காவலர்களுக்கு அந்த பதக்கங்கள்லாம் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பொதுவெளியில் கொண்டு வந்து அது ஒரு பேசு பொருளாக்கியது சவுக்கு சங்கர் தான். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காம எடுத்தங்கவுத்துன்னு சங்கரா மாட்டினா அவ்வளோதான்டா, இன்னி வரவே மாட்டான்டா, இதோட சாப்டர் க்ளோஸ்டா, கையை உடைச்சிட்டாங்கடா, கையை உடைச்ச மாரி ஒரு ஃபோட்டோ, காலை உடைச்ச மாரி ஒரு ஃபோட்டோ கிராஃபிக்ஸ் பண்ணி அப்படி என்ன வச்சேன் சங்கர் என்ன பண்ணான்? அரசு சொத்துக்களை வந்து கொள்ளடிச்சானா, இல்லை ஊழல் பண்ணாப்பில்லையா, என்ன பண்ணாப்புல, என்ன எந்த எந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து ஒரு வன்மத்தை வந்து சில பேர் கக்கறாங்க. ஆனால் நீங்கள் நிறைய சொன்னீங்க சார், இந்த மாதிரி வந்துட்டு அவர் இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஆனால் நிறைய விஷயங்களை பேசலாம், சொல்லலாம். ஆனால் அதில் எத்தனை விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்குது. இவர் சொன்ன 100 விஷயங்களில் ஒரு 10 விஷயங்கள் உண்மையாகவே இருக்கட்டுமே, மீதி 90 விஷயங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் G2 வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வந்தது அவங்க தான் அப்படின்னீங்க. ஆனால் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் இதுக்கப்புறம் G2 பற்றி பேச மாட்டேங்கிற மாதிரியான ஒரு நிலையும் ஒன்று உண்டாச்சு. அதாவது பாருங்கள், ஒரு வழக்கு போய் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், பேசும்போது அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா, அப்போ நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்கிறீங்க சார், இதுமாரி இருக்குது, இதுமாரி சரி இருக்குது, பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வழக்கறிஞர்கள் மனநிலை, நீதிபதியுடைய அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி தேவையில்லாமல் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எவிடன்ஸாக இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன்ஸில் நீங்கள் கொடுத்துங்க. அது சம்மந்தம் இப்போ எனக்கு எதிராக ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. அட்வொகேட் பேசுவார், அட்வொகேட் என்ன பண்ணுவார், சாரின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவார். அது எனக்கு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு நிலை தான் G2 சம்மந்தமாக வந்து சவுக்குடைய வழக்கறிஞர் கொடுத்துட்டு வந்தது தான். அதுக்குன்னு சொல்லி இவர் போய் மன்றாடி மன்னிப்பு கேட்டு நான் இனி தவறே பண்ண மாட்டேன், இது பண்ணது தப்பு அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. பட் அதை வச்சுக்கிட்டு சில பேர் அவருக்கு எதிராக சிந்தனை உள்ளவங்க, எதிராக இருக்கக்கூடிய நபர்களை அதை பொது வெளியில் விட்டு பாருங்கள், சவுக்கு சங்கர் மண்டியிட்டார், சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்துக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குது, காவல்துறைக்குன்னு எப்படி சில விதிகள் வரைமுறை இருக்கோ, அதே போன்று நீதிமன்றத்துக்கே சில வரைமுறைகள் விதிகள் இருக்குது. அந்த விதிகளின் அடிப்படையில் வரைமுறையின் அடிப்படையில் தான் ஒரு நபர் போக முடியுமே தவிர அதை மீறி போக முடியாது யாராலையும். இதுதான் யதார்த்தம். உண்மைதான். இல்லை, அப்போ நீதிமன்றத்தில் ஒருத்தர் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு, ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் வக்கீல் ஒத்துக்கிட்டாரு, அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் தரப்புலேருந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அதான் நான் சொல்கிறேன்னா, அதாவது நான் இப்போ நீங்கள் வந்து என் மேலே ஒரு மானநஷ்ட வழக்கு போடுறீங்க, நான் போயிட்டு ஆமாம் இருக்குது சார், நான் பேசுனது உண்மை தான், நான் பாருங்கள் இதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே இருக்குது, கரெக்டு. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் கேஸை வளர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அட்வொகேட் கிட்ட சொல்லுவார். இல்லை சார் அப்படின்னு, தேவையில்லாமல் இதெல்லாம் முடிச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வழக்கு ஜட்ஜஸ் சொன்னாங்கன்னா அது உடனே என்ன பண்ணாங்க, ஒரு இது பண்ணி அது கேஸை வந்து விட்டா பண்ணிக்கணும். அது 2 தரப்பும், அதை யார் வழக்கு போட்ட நபரும் வழக்கை வந்து அதை பற்றி பேசின நபர் 2 தவறும் பேசி 2 பேரும் அப்போ அவங்க ஏன் வந்து போட்டாங்க இல்லையா வழக்கு. இப்போ G2 கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நீ ஏன் விட்ட நான் கேட்குறேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு இவ்வளோ நஷ்டம் கொடுத்து தான் ஆகணும், இல்லை அவனை சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லி G2 ஃபைட் பண்ண வேண்டியது தானே. இல்லை, திருப்பி எதுக்கு வேலியில் போகிறவனா நான் வேட்டியில் விட்டுக்கணுன்ற மாதிரி சிந்தனை இருந்துருக்கும். இதுதான் நடக்கும். நான் சொல்கிறேன், அதாவது காவல்துறைக்குன்னு சில விதி வரைமுறை இருக்குது இல்லைங்களா, அதேமாரி நீதித்துறைக்குன்னு சொல்லி சில விதிகள் வரைமுறைகள் இருக்குது. அந்த வரைமுறைகளை அதாவது எதிர்த்தரப்பும் வாதியும் பிரதிவாதியும் 2 பேர்கிட்டையும் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அதாவது வாதி வந்து தன்னை மன்னிப்புன்னு கேட்டாங்கன்னா பிரதிவாதி ஏன் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறான், இதுதான் ஏன்னு சொன்னால் அது நீதிமன்றமாக சொல்கிறது, இது முடிச்சுட்டு வேலையை பாருங்கன்னுவோம். ஆனால் பொதுவெளியில் நம்ம இப்படி உட்காந்து பேசும்போது மன்னிப்பு கேட்டார் தெரியுமா, சரி நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நீ சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லை, என்னை பற்றி தப்பாக பேசணும்ல, அதுக்கு தண்டனை வாங்கி தான் சொல்லணும், நீ நீதிமன்றத்தை ஃபைட் பண்ண வேண்டியதானே. இதுதான் அந்த கோர்ட்டு, இது கோர்ட்டினுடைய விதிமுறைகள், கோர்ட்டினுடைய அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் தெரியாத நபர்கள் பொதுவெளியில் வந்து பேசுவோம் மன்னிப்பு கேட்டான் மன்றாடிட்டான்னு. ஆனால் சவுக்கு மேலே பொதுவாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் ஒரு கட்சிக்கு காசு வாங்கிட்டு அந்த கட்சிக்காக பேசுகிறாரு, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்னொரு கட்சிக்கு காசு வாங்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டே தானே இருக்குது. இங்கேயும் வந்துட்டு அவருக்கு ஆதரவாக யாருமே குரல் கொடுக்கவே இல்லை. ஏடிஎம்கேல அந்த மட்டும் ஒரு 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்துட்டு ஒருத்தர் அரசு செய்யப்படுறாரு, ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தவங்க 2 பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வேறு யாருமே சொல்லலை. இப்போ நீங்கள் தான் அவரை பற்றி பேசுகிறீங்களே தவிர்த்து எந்த நபரும் அவருக்கு ஆதரவாக பேசவே இல்லையே. இது எப்படி? நான் என்ன சொல்கிறேன், சங்கர் இங்கே காசு வாங்கிட்டு அங்கே பேசினார், அங்கே காசு வாங்கிட்டு இங்கே பேசினாருன்னா
அதேமாரி வந்து எப்போ அவர் வந்து திமுக ஆதரவாக பேசியிருக்காரா நான் கேட்குறேன். இல்லை பேசலை, அதனால தான் இப்போ கைது செய்யப்பட்டுட்டாருன்ற ஒரு வாதமும் என்ன ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நீங்களும் ஒரு மீடியாவில் இருக்கீங்க, மீடியா நடத்துகிறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் செய்தியை தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களை பார்க்குறது உங்கள் வியூவர்ஸ் பார்க்க மாட்டா, யாரும் வியூவர்ஸ் பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் செய்தி போடும்போது அது வந்து பரவலாக பேசப்படும். ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே சங்கர் கடந்த அதிமுக ஆட்சியில் பல விஷயங்களை அப்போ வந்து யூடியூப் இல்லை, அப்போ வந்து தன்னுடைய வெப்சைட்டில் சவுக்கு வெப்சைட்டில் பல விஷயங்களை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தினார் அதிமுகவினுடைய ஊழல்களை பற்றி. அதில் ஒன்று குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த குட்கா ஊழல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குட்கா ஊழல் சங்கர் சவுக்கு வெப்சைட்டில் வந்த ஆர்டிக்கல் அந்த கட்டுரை அடிப்படையில் வைத்து தான் திமுகவினுடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் எஸ்ஆர் பாரதி மூலிமா உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டது. புரியுதுங்களா? இது போல் சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஆளுங்கட்சி அதிமுக இருந்தது. அப்போ மக்களுக்கு விரோதமாக என்னென்ன செய்யுதோ அது பொதுவெளியில் எடுத்துக்கிறது. இதே நம்முடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அதிமுகவினுடைய விஜயபாஸ்கரை பற்றி அந்த குட்கா வழக்கில் இழுத்து அவங்க வந்து ரொம்ப ஒரு அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்குதல் கொடுத்த வழக்குன்னு சொன்னார். அதுக்கு மூலக்காரன் சவுக்கு சங்கர் தான். அப்போ சவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யூடியூப் வியாபாரின்னு சொல்லி வச்சுக்கலாமா? ஏன்னா எந்த இடத்துல எங்கே நெகட்டிவாக பேசுனா அங்கே போதோ அதை மட்டும் டார்கெட் பண்ணி போடக்கூடிய ஒரு மனிதர்னு வச்சுக்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லையா, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதனுடைய தவறுகளை அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கிறாரு. ஒரு எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரு நல்ல மனிதராக நீங்கள் பார்க்கலாமே. நீங்கள் வந்து இப்படி பேசினா யூடியூப்பில் அப்படி பேசினான்னு சொல்லி நினைக்கிறீங்க. இப்படி நீங்கள் நினச்சிக்கலாமே. ஒரு ஆளுங்கட்சி இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. திமுக கட்சியினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவினுடைய அவலங்களை பொதுவெளியில் தைரியமாக விடுற ஒரு வீரனாக பாருங்கள் நீங்கள். இல்லை, இதை எப்படி வந்துட்டு தைரியமான ஒரு வீரனாக நம்ம எடுத்துக்க முடியும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கார் ரேஸ் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு உதயநிதி வந்து இந்த நடிகைக்காக பண்ணாருன்னு. இதை வந்துட்டு ஏற்புடையதாக இருக்கா? ஏன்னா அரசியல்வாதிகள்னு எடுத்துப்போமே, அரசியல்வாதிகள் பெரும்பாலும் மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கக்கூடிய மனிதர்கள், செலிபிரிட்டிஸ் கிட்டேருந்து இல்லை வியாபாரிகள் கிட்டேருந்து பணம் வாங்கக்கூடிய மனிதர்கள்னே வச்சுப்போமே. அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு நடிகைக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கெல்லாம் முதல்ல பணம் செலவு பண்ணுவாங்களா? சரி, இல்லை அப்போ நீங்கள் அப்போது வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்க வேண்டியது. இல்லைன்னு சொன்னால் அப்தால் அவர் மீது மாநகராட்சி வழக்கு போட்டிருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ பேர் பேசுவாங்க. அத்தனை பேருக்கும் வந்துட்டு ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அமைச்சரோ போடுவாரா? அது உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் சாதாரணமான மனிதர் இல்லை. ஒரு கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கார், தலைவர்னே சொல்லலாம், தலைவராக இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார். அப்படின்னும்போது அப்போ அவரை பற்றி வந்து பொதுவெளியில் இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்காமல் ஒரு நடிகையையும் குறிப்பிட்டு அந்த நடிகைக்கு மாளிகை வாங்கி கொடுத்தாரு துபாயில் அப்படின்ற அளவுக்கு, அதை ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காருன்ற அளவுக்கு பேசுகிறாருன்னு சொன்னால் அதையே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கலீங்க. நான் கேட்குறேன். ஏன்னா அப்போ அவர் சொன்னார், எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, வரட்டும் நீதிமன்றம் பார்த்துக்கலான்னு. ஒரு கால் அப்போ சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சால் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம், அதை பற்றி பேசியிருப்போம். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகைக்கு வாங்கி கொடுத்தாரா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். அப்போ அந்த விஷயத்துக்காக திமுக என்ன பண்ணுதுன்னா இந்த விஷயத்துக்காக கைது பண்ணலை, வேறு எதுனா மாட்டுவானா பார்ப்போம், அப்போ வச்சு தீட்டுவோம். இதுதான் இது வந்து ஒவ்வொரு அரசும் செய்யக்கூடிய செயல்கள்ன்றாங்க. அப்போ அதை விட இப்போ மாட்டின விஷயம் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, என்னங்க ஒரு பொம்பளையை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காப்புல, இதுக்கு போய் நீங்கள் உட்காந்து ஆதரிக்கிறீங்களா பாய், நீங்களாம் என்ன நீங்கள் முஸ்லீமா நீங்கள் அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறாங்க என்கிட்ட. நியாயமான கேள்வி தானே, நியாயமான கேள்வி தானே கேட்பாங்கல்ல. ஏன்னா வந்துட்டு பெண்களை வந்துட்டு நம்ம சமூகத்திலே இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா கூட பெண்களை பற்றி தவறாவோ இழிவாவோ அது எப்படி பேசியிருந்தாலும் அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பின்னடைவு வரும். அவங்கள யாருமே பெரும்பாலும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறதே ஒரு கேள்வியாக வரும்ல. சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், சங்கர் பேசுனதில் அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லணும், அதில் பெண்களை ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக இழிவாக பேசினார் என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லுங்கள். இல்லை, குறிப்பாக வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு உயர் அதிகாரியினுடைய பேரை வந்துட்டு மார்பில் பச்சை கொடுத்திருக்காருன்றதை ஒரு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு. இதை வந்துட்டு அவங்க குத்துனாங்களையோ குத்தலையோ இல்லை அது உண்மையோ போயோ இது நமக்கு தேவையே இல்லாத விஷயம். அந்த பெண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த உயர் அதிகாரியும் எதுவும் பேசலன்னும் போது இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்ததோ நடக்கலையோ தனிப்பட்ட விஷயம். அதை வந்துட்டு பொதுவெளியில் சொல்லணுன்ற தேவை என்ன இருக்குது? அதை ஒரு பெண்ணை வந்துட்டு கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவங்க மார்பில் வந்துட்டு இந்த பேரை வந்துட்டு பச்சை குத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சில விஷயங்களில் பண்ணால் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறத சரி நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை, நீங்கள் அது சில வார்த்தைகள் சங்கர் அந்த இன்டர்வியூவில் தவிர்த்து இருக்கணுன்றது என்னுடைய கருத்தும் இருக்குது, தனிப்பட்ட கருத்து இருக்குது, அதுலேருந்து மாற்று கருத்தும் இல்லை.
அதே நேரத்தில் வந்து சங்கர் சொன்ன விஷயங்கள் எதுவுமே நடக்கலை, பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகளை சங்கர் தவிர்த்திருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த வார்த்தைகள்லாம். மற்றபடி ஒட்டுமொத்த பெண்களை பற்றி, ஒட்டுமொத்த காவல்துறையில் வேலை செய்கிற பெண்களை பற்றி, ஒட்டுமொத்த காவல்துறையில் செயலாற்றுற பெண்களை பற்றி இழிவாக கேவலமாக ரொம்ப மோசமாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது இல்லையா? அப்படி ஏதாவது நடந்ததா? நான் அந்த அதிகாரி, அதாவது அருண், ஆமாம், ஏடிஜிபி அருண் பற்றி பேசுகிறாரு. எனக்கு அவரை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன். அவரை பற்றி எனக்கு தெரியாது. அவரை பற்றி பேசுகிறாப்புல, பேசும்போது சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாப்புல. அந்த மேற்கோள் காட்டின விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தன்னுடைய சவுக்கு மீடியாவை முடக்குவதற்காக அவர், ஏன்னா உளவுத்துறை ஐஜியாக இருக்கார், ஏடிஜிபியாக இருக்காருன்னு போது உளவுத்துறை இந்த சவுக்கு மீடியாவை முடக்கிறதுக்காக இவர் தான் திட்டமிடுறார் என்ற தகவல் அவருக்கு வந்ததுனால அவருக்கு எதிராக பேசுகிறார். பேசும்போது அவர் மீது சில பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நெஞ்சில் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி வார்த்தைகளை சவுக்கு தவிர்த்திருந்தால் நல்லாயிருக்கும், அது வேறு விஷயம். பட் அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறார், தனக்கு வந்து இப்படி சூழ்ந்துக்கிட்டு இப்போ கூட இருக்கிறவனெல்லாம் கைது பண்ணுறது, கூட இருக்கிறவனெல்லாம் மிரட்டுறது, கூட இருக்கிறவனெல்லாம் விரட்டுறது. அந்த சில அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் ஃபோன் பண்ணி அந்த ஊடகத்தில் வச்சு ஏன் நீங்கள் போங்க கிளம்பி தேவையில்லாமல் அப்படின்னெல்லாம். அப்போ அந்த தகவலெல்லாம் போகும்போதில்லை. இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். அப்போ என் நிறுவனத்தில் ஒரு 50 பேர் வேலை செய்கிறேன். 50 பேரில் ஒரு 20 பேர் வந்து முக்கியமான நபர்களை கலைச்சி விடுறதுக்கு உண்டான வேலைகளை காவல்துறை செய்யணும். அந்த காவல்துறைக்கு எதிராக அதை செய்யக்கூடிய எந்த அதிகாரியும் அந்த அதிகாரிக்கு எதிரான பேசுறது இயல்பு தானம்மா. இல்லை, அது இயல்பு தான். ஆனால் இருந்தாலும் அவர் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த காவல்துறை அதிகாரி வந்துட்டு கலைச்சு விட்றாருன்னு வச்சுப்போமே, அதற்கு அவருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து பேசி இன்னொரு பெண்ணையும் சம்மந்தப்படுத்தி இழிவுபடுத்துறதுங்கிறது தப்பு தானே? தப்பு தானே. நீங்கள் என்ன பண்ணணும், நேர்மையான காவல்துறையாக இருந்தால் உடனே வழக்கு பதிவு செஞ்சு ஸ்பாட்டில் வந்து என்ன டி நகரில் ஒன்று இருப்பாப்புல, இல்லைன்னு சொன்னால் வீடு நெற்கொண்டதில்லை 2 இடத்துல போய் காவல்துறை கைது பண்ணி உள்ளே போட்ட வேண்டியதானே. போட்டிருக்கலாம். அதில் தானே வந்துட்டு கடைசியாக வந்து இன்னொரு கேஸில் மாட்டி இப்போ கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாம் உள்ளே பிடிச்சிருக்காங்க. அதுதான் கேள்வி. ஏன் சொன்னால் நேரடியாக அப்படி வந்து பிடிக்காம முதல்ல சவுக்கு மீடியாவில் வேலை செய்யக்கூடிய அவர் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் கார்த்திக்ன்ற நபர், அவர் வந்து ஏதோ 1 லட்ச ரூபாய் வேலை வாங்கி தரக்கூடாத ஏமாற்றிட்டாரான். புரியுதுங்களா? அதுக்காக 10க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து அவர் வீட்டில் அவர் தங்கியிருந்த அறைக்கு போய் சோதனைன்னு போட்டு அவரை ஏதோ பல நாளாக தேடிட்டு இருந்த குற்றவாளி மாரி இரவாக தூக்கி போட்டுக்கிட்டு யாருக்கும் சொல்லாமல் ஓடுறது, போய் கைது பண்ணது. அடுத்தது அந்த இன்னொரு பையன் அந்த ஏதோ ஒரு ஊரில் வந்து பைக்கில் போயிட்டு இருந்தேன்னா பைக்காரனுக்கு ஒரு சண்டை ஆகும்போது பைக் சண்டை நடக்கும். என்ன பண்ணுவான், அதிகபட்சமாக வந்து 75 கேஸ் போடுவான். இல்லைன்னு சொன்னால் டிராஃபிக் போலீஸ் 2 வாகனத்தையும் பறித்து வச்சுக்குவான். இதுதான் நடக்கும், ஃபைன் கட்டி எடுத்துகிட்டு போங்கன்னுவான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணி சிறைக்கு தள்ளுறாங்க. அப்போ இந்த 1 லட்ச ரூபாய் ஏமாத்துறான் அந்த பையன் மட்டும் 1 லட்ச ரூபாய் ஏற்றினா எத்தனை பேர் மோசடி பண்ணுறான், வேலை வாங்கி கொடுக்கல, லட்சம் கோடி கணக்கில் ஏமாற்றிட்டு இதே சென்னை சிட்டியில். காவல்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது, எத்தனை புகார்கள் போகுது. என்ன சொல்கிறாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே போனாங்க, இது சிவில் மேட்ரு, நீங்கள் இங்கே பேசாதீங்க, கோர்ட்டுக்கு போங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. கைது கூட பண்ணுறதில்ல, வழக்கு கூட பதிவு பண்ணுறதில்ல. நான் சொல்லுவேன், 1000கணக்கான வழக்குகள் இருக்குது சென்னையில். அப்படிங்கும்போது அந்த பையனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கு பதிவு செஞ்சு அவனை கைது பண்ணி உள்ளே போகிறீங்க. அடுத்தது லியோ வந்து ஏதோ அவர் ஒரு நெறியாளராக இருக்கார் சவுத் மீடியாவில். அப்போ லியோவை என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பெண்ணை காதலிச்சார். காதலிக்கிறதும் காதலி வந்து விட்டு போகிறதும் காதலியை விட்டு போய் இது இயற்கையாக ஏன் கட்டின மனைவியே வந்து பல நாள் வாழ்ந்துட்டு நகை நட்டெல்லாம் பிடுங்கிட்டு அடித்து துரத்தி துவம்சம் பண்ணிட்டு நட்டாட்டில் விட்டுட்டு போகிறவங்கலாம் எதையுமே. இது போன்ற வழக்குகள் லட்சக்கணக்கான வழக்குகள் இதே சிட்டியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அதுக்கு நீங்கள் காவல்துறை என்ன சொல்கிறீங்க, நீங்கள் போய் கோர்ட்டில் குடும்ப நல கோர்ட்டில் போய் பார்த்துங்கம்மா, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அனுப்புகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லியோவை கைது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ இது ரவுண்டு கட்டி நீங்கள் அடிக்கும்போது தான் சங்கர் அந்த பேச்சுக்களே பேசுகிறாப்புல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் அடிக்கும்போது தான் சங்கர் அதை அப்போது பேசினார் இல்லையா. அப்போது நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணாமல் நேரடியாக வந்து அவரை கைது பண்ணி தூக்கி போட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அவர் தேனிக்கு போகிறாப்புல. தேனிக்கு போனதுக்கப்புறம் பாருங்கள், கைது பண்ணுறாங்க. இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், 200 கிராம் கஞ்சாவான். இவங்க வந்து கஞ்சா அடிப்பது அவங்க சொந்த தேவைக்காக தான் இந்த கஞ்சா. ஆனால் இந்த கஞ்சா வாங்குறது தான் தேனிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் அது தப்புன்ற மாதிரி சொல்கிறீங்களா நீங்கள்? ஏன் கஞ்சா தேனிக்கு போய் தான் கஞ்சா வாங்கணுமா? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட.
நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க? சென்னையில் தான் இருக்கேன். இல்லை அவர் மேபி அந்த பக்கம் போயிருக்கலாம், போகும்போது ஒரு 200 கிராம் கிடச்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கஞ்சா வாங்குறது தான் தேனிக்கு போயிருக்காங்களாம். சென்னையில் தேனி கஞ்சா கிடைக்காதான்? கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது தேனிக்கு போய் கஞ்சா, அப்போது சரி நீங்கள் அது சொன்ன மாதிரி தேனிக்கு போய் கஞ்சா வாங்கிட்டு சென்னையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தேனி பக்கம் போய் காத்தோட்டமாக ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்படியே வரும்போது இதையும் வாங்கிட்டு வரலான்ற மாதிரியான ஒரு சரி அப்படியே இருந்துட்டேன். அப்போ தேனியில் வந்து கஞ்சா உற்பத்தி அதிகமாக இருக்கா? அதுவும் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ தேனியில் வந்து கஞ்சா வந்து பழக்கம் வந்து சரளமாக இருக்கா? சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கேட்குறேன். இருக்கலாம், சரளமா இருக்கலாம். இப்படி போட்டு சரளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அங்க ஒருத்தர் இருக்கலாம், அவர்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு. நீங்க இப்படி பேசக்கூடாது. நீங்க ஒரு நெறியாளர் இருக்கீங்க, நான் கேட்கிறேன். இங்க கிடைக்கல கஞ்சா, அவன் கஞ்சா வாங்குறது தான் தேனிக்கு போனாங்க. தேனியில வந்து சரளமா கஞ்சா தொழிலே நிறைய நடக்குதா? குடிசை தொழில் மாதிரி நடக்குதா? அங்க போனா வாங்கிட்டு வரலாம் இல்லை அப்படின்னு போய் அங்கே வாங்கினாங்களா? அவர் இங்கே சென்னையில் கிடைக்காம போல, சென்னையில் கிடைச்சிருக்கோன்னே வச்சுப்போமே. அவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு, ஒரு 10 நாள் ஓய்வு எடுக்க போகிறாரு. அந்த நேரத்தில் கூட இருக்க யாராவது அவங்க சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு இது இருக்குது இது இருக்குன்னு யாராவது அவங்க சொல்லலாம். ஒரு 200 கிராம் வாங்கணும்னு சொல்லி வாங்கலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு நெறியாளர் கூட வந்துட்டு ஒரு மதன் அப்படின்னு சொல்லி அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, அவரோட மீடியாவில் வந்து நிறைய போதைப் பொருட்கள் பயன்படுத்திட்டு இருக்காரு, அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போதே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே தானே இருக்குது. அதுக்கு கரெக்டாக மதன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இல்லை, எல்லாமே உண்மை நான் சொல்ல வரல. இல்லை மதன் நான் என்ன சொல்கிறேன், இதே மதன் தான் வந்து முதல்வரை பார்த்து ஒரு ஊடகத்தில் வந்து சொல்லியிருக்கான். முதல்வரை பார்த்து முதல்வர் வந்து மிசா கைதின்னு சொல்லவே கூடாது, மிசால ஸ்டாலின் கைது செய்யப்படலைன்னு சொல்லி பேசியிருக்கார். அப்போ அதே திமுக ஏற்றுக்குது. இல்லை இப்போ அது வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஆனால் சொல்லும் போது வந்துட்டு அந்த இடத்துல வந்து மிசால அவர் இருந்தாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் நானே சொல்கிறேங்க, மிசால முதல்வர் இருந்தாருன்றது எனக்கே ஆதாரம் இருக்குது. எனக்கு தெரியும், சிறையில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஏன்னா வாட்டர்கள் அந்த இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே மதன் வந்து பொது வெளியில் வச்சு, அதாவது அப்படியே நம்புற மாதிரி பேசி, அதை சில எதிர்கட்சி, அதாவது திமுக எதிரான சித்தாந்தம் உள்ளவங்க மிசாவில் ஸ்டாலின் இல்லை போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்களா இல்லையா? அவர் கேளுங்க, அவர் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் சிறையில் இருந்தார், மிசால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஊடகத்தில் நிறுவனம், அதாவது ஒரு விதமான டாக்கிங் ஓடிச்சா இல்லையா? ஓடிச்சு. அப்போ அதெல்லாம் ஒத்துக்கிறாங்களா மதன் செய்ய? இல்லை, எல்லாமே நான் உண்மை அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, சவுக்கு மீடியாவில் வந்துட்டு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா ஒரு 2 மாதம் கழிச்சு சார் நானே கேட்குறேன், மதன் ரவிச்சந்திரன் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் என்னங்க அதில் வெளியே வந்தது? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? இல்லை, இன்னும் வரல. அவர் ஒன்றே ஒன்று தான் பேசினா, அதுதான் என்ன சும்மா வந்து சங்கர் இப்படி பார்க்கறது அதெல்லாம் வச்சு ஸ்டில் வச்சுட்டு அது வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா வீடியோ, இந்த வீடியோவில் இருந்துகிட்டே நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப இதில் வந்து எப்படி வேணாலும் மாற்றி எடுக்கலாமா இல்லை? நம்ம இப்போ பேசிக்கக்கூடிய சாதாரணமான ஒரு இன்டர்வியூ கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுவை மாற்றி நானும் அந்த வீடியோ ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன்றப்பெல்லாம் என்ன எடுத்தால் இது பண்ண முழுக்க பார்த்தேன். தேவையில்லாமல் ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட்டு. புரியுதுங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தனக்கு சங்கர் மீது உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஏன்னு சொன்னால் சங்கர் சொன்னாப்புல இல்லை, அவன்லாம் ஒரு மனுஷனை அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு அரைஞ்சுனா வேலை. இப்போ அந்த கோபத்தை மதன் என்ன பண்ணுறான்? மதன் எனக்கு நல்ல தம்பி, நல்ல நண்பர் தான், அது வேறு விஷயம். மதன் என்ன பண்ணுறப்பல அதை வச்சு சேர்த்துக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாரு. அவங்க எங்கேயே நடந்து போகிறது வர்றது அந்த வீடியோ எல்லாம் தான் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம கூட தான் இறங்கி இப்போ அங்கேருந்து இங்கே நடந்து வரோம், வீடியோ பிடிச்சோம், வீடியோ இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்து இவர் பாருங்கள் இதுக்கு தான் போனார் பாருங்கள், இப்படி தான் வராது பாருங்கள், திரும்பிட்டு ஃபோனில் பாருங்கள் இவர்கிட்ட தான் பேச நாம் சித்தரித்து பேசலாம். அதேமாரி தான் சங்கர் இப்போ வந்து லியோ வந்து நான் 1-2 இல்லை, குறைஞ்சி ஒரு 20-25 வீடியோக்கு மேலே எங்கிட்ட ஹேங்கராக இதுவாக இருந்திருக்கார், நெறியாளர் இருந்து எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காப்புல. அப்படியே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க பாரு, அந்த கேள்வி அப்படின்னு சொல்லி இப்போது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், லியோவை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவார், தம்பி ஒரு நிமிஷம் பாய் அப்படின்னு கேட்பாப்புல. இப்போ நான் வந்து இது பேசினேன், இதுவே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு ரஹீம் பாய் பாருங்கள் போதில் தான் பேச பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் மாற்றலாம். அந்த மாதிரி தான் மதன் வெளியிட்டிருக்காப்புல. அப்போ இது ஒரு நேச்சர். நான் என்ன சொல்கிறேன், ஒரு நபர் சிறையில் இருந்தால் இப்போ சங்கருக்கு எடுத்துக்கிட்டு புகைப்பிடிக்க பழக்கம் இருக்குது, சிகரெட் புகைப்பிடிக்கிற பழக்கம். சிறையிலையும் கூட ஒரு 3 மாதம் இருந்தான் மனுஷன். அப்போ வந்து சிறையில் வந்து பீடி சிகரெட்டை விட கஞ்சா ஈஸியாக கிடைக்கும். அப்போ விட கேட்டேன், பாய் எனக்கு சிகரெட்டு கிடைக்குமா? ஜெயிலில் சிகரெட்டு கிடைக்காது சங்கர் அப்படின்னா. இல்லை பீடியாச்சும் கிடைக்குமா? கஞ்சாவுனா கிடைக்குங்க ஜெயிலில் அப்படியே சொல்கிறேன். சிச்சி சனியா நீங்கள் எனக்கு பீடி எதனா அரேஞ்ச் பண்ணுங்கள். சரி நான் பீடி வேணா அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லி அதுக்குண்டான நபர்கள் சொல்லி பீடி வாங்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்போது சரளமாக கிடைக்கிற இடத்துலையே வேண்டாம்னு ஏன்னா ஜெயிலுக்குள்ளே எல்லாருமே அடிப்பானுங்க, பெரும்பாலும் இந்த வழக்கில் இருக்கவங்க அடிப்பானுங்க.
அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அங்கேயே அடிக்காத நபர் வெளியே வந்து கஞ்சா அடிப்பார். நான் கேட்குறேன், சரி அது கஞ்சா அடிக்கிறார். இன்னொன்று என்னென்னா, காவல்துறை சொல்லு சங்கர் அடிக்கலைங்க, கூட இருக்கிறவன் அடிக்கிறான். நான் சொல்லிட்டேன், எந்த ஒரு முட்டாளும் ஒரு டிரைவரு கஞ்சா அடிச்சுட்டு அவன் தூங்கிட்டு எதுவுமே வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறோன்னு எவனா கஞ்சா அடிக்கிறோன்னையும் இல்லை கூடவும் வச்சுக்க மாட்டான், அடிக்கிறோன்னையும் கூப்பிட்டு போக மாட்டான். நிச்சயம் லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது காவல்துறை நினச்சிதுன்னா யாரையும் எப்படியும் எதையும் கைது பண்ணுவாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஏதாவது சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் இது சொல்கிற மாதிரி. 2018 ஏகே விஸ்வநாதன் ஒரு கமிஷனர் இருந்தார். ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் சென்னையில் இருந்தார். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நெல்லை தென்காசியை சேர்ந்த புகாரி என்ற நபர், ஷாகுல் அமீது என்ற 2 நபர். அதில் ஷாகுல் அமீது வந்து 50 லட்ச ரூபா புகாரி கிட்ட கொடுத்துருக்காப்புல, புகாரி என்ற நபருக்கு கொடுத்துருக்காப்புல. என்னென்னா, மணல் வியாபாரம் பண்ணுறேன், காசு கொடுத்தனா உனக்கு லாபம் தரேன் அப்படின்னு. சரின்னு கொடுத்து மாதம் 50,000 ரூபாய் தரேன்னு வாங்கியிருக்காரு. எவ்வளோ? 50 லட்சம். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 50 லட்ச ரூபா. அவன் தன்னுடைய வீடை விற்று அப்படியே அந்த காசை கொடுத்துருக்காரு. யார்? புகாரி என்ற நபருக்கு. காசை வாங்கிட்டு 1 மாதம் கொடுத்துருக்கான், 2 மாதம் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஆள் காசே கொடுக்கல. இவர் திரும்ப கேட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அங்கேருந்து காலி பண்ணிட்டு ஓடியே போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல, எங்கே போனது. அதன் பிறகு சென்னையில் மண்ணடியில் இருக்கான்ற ஒரு தகவல் கிடைக்குது. அப்போ சென்னைக்கு வரும்போது 2 பேர் இப்போ எப்போவுமே இப்போ உங்கள் காசே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நண்பர்களை ஒரு 2 உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வருவீங்க. அப்போ ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு வர்றாரு. அந்த 2-3 பேரில் ஒரு ஆள் வந்து என் கட்சியை சார்ந்த சுலைமான் சேட்டுன்ற ஒரு நபர் கூப்பிட்டு வராங்க. மண்ணடி போகிறாங்க, பார்க்குறாங்க. அவனை கூப்பிட்டு வாயா அப்படின்னு. எங்கேன்னு? லாட்ஜில் உட்காந்து பேசுகிறான்னு. அங்கேருந்து பைக்லேயே இவங்க போகிறது டபுள்ஸ் போகிறாங்க, 2 பேர். அந்த ஷாகுல் அமீதும் நம்ம ஆள் பைக்கில் போகிறாங்க. அவனை கூப்பிட்டுட்டு லாட்ஜுக்கு வராங்க. பைக்கில் தான் கூப்பிட்டு வராங்க. லாட்ஜில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. இப்போ தரேன் ஏமாத்துறான். அப்போ வந்து நீ எனக்கு காசு கொடுத்து தான் போகணுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலையில் வந்து எனக்கு கொஞ்சம் காசு வெளியில் வந்து சரி வர வைன்னு சொல்லும்போது ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கான். பிடிச்ச உடனே எங்கேயும் தப்பிக்கணுமென்றதை ஒரு 50,000 ரூபா கொடுத்துருக்கான். அந்த காசு இவர் வாங்கிட்டாங்க, முடிஞ்சு. அந்த நேரத்தில் அவங்க கூட இன்னொரு பெண்ணு, அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணுது, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. என் கூட இருந்தால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகாரி என்பவரை இன்னார் வந்து கடத்திட்டு போயிட்டாரு, எப்படி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பெண் வந்து பிசி போலீஸ், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உடனே என்ன பண்ணுது, காவல்துறை நேராக வருது, லாட்ஜில் அவங்கள கூப்பிட்டு போயிடுது. நேராக வந்து லாட்ஜுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த வழக்கில் என் கட்சியை சேர்ந்த ஒரு 2 பேரை கைது பண்ணிடுறாங்க. அந்த வழக்கில் போட்டுறாங்க. போட்டோடனே அது சம்மந்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், கமிஷனர் அப்போ ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் அவர்கிட்ட போய் முறையிடுறேன். நான் இப்படி தான் ஒரு பெட்டிஷனாக எழுதி, என்னுடைய லெட்டர் பேரில் இப்படி தான் பெட்டிஷனாக எழுதி என்ன நடந்தது, இதேமாரி இந்த ஆள் இந்த நபர் இந்த ஊரில் இருக்கிறவன் இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து போய் காசு கேட்க போகும்போது கூட எங்கள் ஆள் போனது உண்மைதான், கிட்னாப்பெல்லாம் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் அன்றைக்கி தந்தி பேப்பரில் வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னா, தொழிலதிபரை கடத்திய கடத்தல்காரன். தொழிலதிபர் யாரே ஏமாத்தனம் பாரு, புகாரி, அவன் பேர் தொழிலதிபரான். அந்த 50 லட்ச ரூபாய் ஏமாந்தான் பாரு, அவன் வந்து கடத்தல் பண்ணனான். தலைப்பு செய்தியாக வருதுங்க. அப்போ எடுத்துன்னு போய் காமிச்சு, இது என்னையா இது, நியாயமாக இதுதான் காவல்துறையினுடைய நீதியான்னு கேட்டேன். இது தவறாது நான் கேட்டது. ஏமாத்தினவன் தொழிலதிபர், ஏமாந்தவன் கடத்தல்காரன். அவன் உண்மையிலே கடத்தல் என்பது கார் கீர் வச்சு எங்கேயோ தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணால் பரவாயில்ல. சிட்டி இது மண்ணடியிலேருந்து ட்ரிப்ளிகன் பைக்கில் தான், அது அவங்க எஃப்ஐஆரில் பைக்கில் தான் கூப்பிட்டு வந்தான்னு இருக்குது. இது கிட்னாப் ஆகுமா? அதுவே கிட்னாப் பண்ணி அவனை லாட்ஜில் வச்சுருப்பான். லாட்ஜ் என்பது அடுத்தவங்களுடைய அது ஒரு பொது இடம் தானே. அது இப்படி வந்து செஞ்சுருக்கீங்களா, இது நியாயமாயான்னு கேட்கணும். இல்லை இப்போ அதுக்காக நீங்கள் இப்படி பேசுறது சரியில்லை, காவல்துறையை பற்றி ஒரு மாதிரியாக பேசுங்க. நான் சொன்னேன், என்னையா நான் தப்பாக என்னையா பேசுனேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே பேசியிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் விமலான்னு சொல்லி டிசி இருந்தாங்க, இப்போ அவங்க ஜேசியாக இருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரிப்ளிகன் டிசி இருந்தார். எல்லாமே உட்காந்து அப்படி தான் உட்காந்து பேசிட்டு வந்துட்டேன். நான் எப்போவுமே நியாயம் சொன்னால் எந்த அதிகாரின்னு பார்க்க மாட்டேன், பேசிட்டு வந்துடுவேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணேன், எப்படின்னா 6 மணிக்கு ஆஃபீஸுக்கு மட்டும் வீட்டுக்கு போகிறேன். திடீர்னு முன்னாடி 2 கார் வந்து நீங்கள் சர்வன்னு வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன ஒன்றுமே புரியல. என்னடான்னு பார்க்குறேன், கதவு தட்டுறேன். என்னன்னா இறங்க என்ன சார்னா, நான் டிஎஸ்பி. என்ன சொல்லுங்கள். இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க.
இறங்கினா அவ்வளோதான். போன இடம் பிடுங்கிட்டு என்னை தூக்கி அந்த இது சுமோ வண்டியில் போட்டுக்கிட்டு அப்படி பறந்து போகிறாங்க. நான் சொன்னேன், சார் ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, ஏன் பயப்படுறீங்க, அதெல்லாம் உண்மையாக நான் பயப்படல, நீ போகிற ஸ்பீடுக்கு எவனா பைக்காரன் வந்து கை கால் உடையும் போல இருக்க அப்படி நேராக எடுத்து போய் மேஜிஸ்ட்ரேட்டு வீட்டில் என்னை ப்ரொடியூஸ் பண்ணி திரும்பி ஜெயிலில் விட்டு போயிட்டாங்க. வித்தின் 2 ஹவர்ஸில் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். நான் வீட்டுக்கு போவேன்னு நினச்சிட்டு இருக்கிறவனே என்னை ஜெயிலில் போட்டாங்க. போட்டு அடுத்த நாளே குண்டர்ஸ் சட்டம் போடுறாங்க. அப்போது நான் 2018 நடந்த நிகழ்வு அது. ஒன்றும் இல்லை, நான் காவல்துறைக்கிட்ட கேட்டேன், இல்லை இது என்ன நியாயம், ஏமாந்தவன் ஒருத்தன் ஏமாத்தியவன் வந்து இளம்பெண்ணோட உல்லாசமாக இருந்தான்னு சொன்ன பாரு, அது வந்து அவர் கோபமாக இருக்கான். ஒரு சின்ன பொண்ணு, அந்த பெண்ணு கூட லாட்ஜில் தங்கியிருக்காங்க, ஏமாற்றிட்டு அந்த பெண்ணு பிசியான். அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக வந்து அந்த 8 பேரையும் கைது பண்ணி என்ன பண்ணா, கடைசி நான் நியாயம் கேட்க போனேன், என்னையும் கைது பண்ணி அடுத்த நாள் பேப்பரில் எப்படி வந்து திரும்ப செய்தி, புகாரி என்ற தொழில் அதிபரை கடத்தியதற்காக தடா ரஹீம் கைது. இதுதான் தலைப்பு செய்தி. நான் எந்த நியாயம் கேட்டு போனோன்னா அதே இதில் என்னை வந்து கொண்டு வராங்க. இதுதான் காவல்துறைன்றாங்க. அவங்க நினச்சாங்கன்னா எதையும் எப்பவும் செய்வாங்க. அப்போ இப்போ சவுக்கு சங்கர் மேலே போட்டிருக்கிறதும் வந்துட்டு பொய் வழக்கு, பொய் கேஸுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள், இல்லை எப்படி அது? 100% பொய் சேர்க்கு சொல்ல வராங்களே இல்லை, 100% பொய். நான் நிறைய பழகியிருக்குங்க. அவன் எதை செய்வான் செய்ய மாட்டான். இப்போ ஸ்மோக் பண்ணுவான், அதுக்கு முன்னாடி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தான். இப்போது டாக்டர்ஸுடைய அட்வைஸ்னால ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டாங்கள. கஞ்சா அடித்தான், கஞ்சா வச்சுருந்தான், கஞ்சா வாங்கிட்டு வரதுக்கு போனான் அப்படின்றதெல்லாம் வந்து லாஜிக்காக ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன் சொன்னால் அரசியல் கட்சிகள் யாரும் அவர் ஆதரிக்கக்கூடாது. இப்போ அதிமுக ஆதரிக்குது என்ன சொல்லுவாங்க, அப்புறம் கஞ்சா குடிக்கு வந்து அதிமுக ஆதரிக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம், புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ யாருமே அவருடைய ஆதரவையும் ஒரு மடை மாற்றுவதற்காக பண்ணக்கூடிய ஒரு இது தான் அது. ஆனால் ஒரு கட்சி வந்துருக்கிறது 100 கோடி ரூபா அவர் கொடுத்துருக்கலாம் சொல்கிறாங்களே, உண்மை? எந்த கட்சி சொல்லுங்கள்? ஒரு கட்சின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நீங்கள் அதிமுகன்னு சொல்லுங்களேன் ஓப்பனா. நீங்கள் தான் சொல்கிறீங்க அதிமுகன்னு. சரி, அதிமுக 100 கோடி ரூபாய் சங்கர்கிட்ட கொடுத்து அதிமுக டெவலப் பண்ணுறதை விட அதிமுக 100 கோடி அவன் தொண்டங்கிட்ட கொடுத்து டெவலப் பண்ணுவாங்கல்ல. கொஞ்சமாச்சும் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னொரு கட்சிக்காரன் இது போன்ற ஒரு மீடியாவுக்கு 100 கோடி 200 கோடியை கொடுத்து அவன் வந்து நீ எனக்கு உதவி பண்ணுன்றதை விட அவன் கட்சியில் விசுவாசமாக இருக்கிற நபர்கிட்டயே 50 கோடியில் 10 கோடியில் 2 கோடி ரூபாய் கொடுத்தானே இதை விட 3 மடங்கு அவன் டெவலப் பண்ணுவானே. புரியுதுங்களா உங்களுக்கு? லாஜிக்காக புரியுதுங்களா? ஆனால் சவுக்கு சொன்னால் நம்புகிறாங்க, ஒரு கூட்டம் ஒரு நம்புதுன்ற பிம்பமும் இருக்கு இல்லையா? நம்புகிறாங்கன்னு சொன்னால் அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை சொல்கிறதுனால நம்புகிறாங்க. இன்றைக்கி இதே திமுக இன்றைக்கி வந்து மேல்மா சிப்காட் விஷயத்தில் தொடர் விவசாயிகள் போராடிட்டு வராங்க. திமுக என்ன பண்ணுது? இப்போ நம்ம சென்னையிலேருந்து 10 பேர் ஒரு சமூக செயல்பாட்டெல்லாம் போய் அந்த மேல்மா சிப்காடு விஷயத்துக்கு அந்த விவசாயிகள் கூட நீங்கள் இறங்கி போராடினீங்கன்னா என்ன சொல்லுது தெரியுமா? தேசத்துறைக்கு வெளி இடத்துலேருந்து வந்து ஊடுருவாங்க, அதை நாங்கள் தடுக்கிறோம், அங்கே இருக்கிறோம், நீ போராடி சாவு, இதுதானே அர்த்தம். அப்போ இதே அதிமுக ஆட்சியில் இதில் தூத்துக்குடியில் இது ஸ்டெர்லைட்டுக்காக போராடும்போது மட்டும் எல்லாம் போங்க எல்லாம் வாங்கன்னு சன் டிவியில் டிவியில் போட்டு பெரிய பிம்பமாக்குனீங்களா இல்லையா? ஆனால் உங்கள் ஆட்சியில் மேல்மா சிப்காடு விஷயத்துக்கு வேறு எவனும் போகக்கூடாது, வேறு மாவட்டத்துக்காரன் போகக்கூடாது, விவசாயிகள் அவங்க மட்டும். பரந்தூர் விமான நிலையத்துக்கு 1 வருஷமாக போராடிட்டு வராங்க. இன்ன வரையிலும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாச்சும் அதை பற்றி ஒரு பேசு பொருள் ஆக்குறாங்களா? இல்லை அங்கே போனால் தான் விடுறாங்களா? நானே எங்கள் கட்சிக்காரங்களை 2 தடவை போயிட்டு கைது பண்ணிட்டாங்க, போகக்கூடாதுன்றாங்க. அப்போ இது எந்த விதமான அடக்குமுறை இது? அப்போ இந்த 2 விஷயத்தையும் சவுக்கு சங்கர் தன்னுடைய வெப்சைட்டில் போட்டது இல்லாமல் நான் அந்த மக்கள் கூட உட்காருன்னு 2-3 நாள் உண்ணாவிரதெல்லாம் உட்காந்துருக்கேன் சார். ஆனால் ஒரு முன்னாள் கிளர்க்கை பார்த்து ஒரு ஆளும் கட்சி பயப்படுதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா, அது ஏற்புடையதாக இருக்கா? அது முன்னாள் கிளர்க்கு, அவர் முன்னாள் டிஜிபி, முன்னாள் ஐஜி, இதை இன்னொருத்தவங்க கூட நம்ம கூல் சுரேஷுக்கு போட்டிட்டு வர்ற பாருங்க, அண்ணாமலைன்னு ஒரு ஆள், அவர் கூட தான் முன்னாள் ஐபிஎஸ். அதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி என்ன ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாரு அதுதான் பார்க்கணும். அவர் கிளர்க்காக இருக்கட்டும், ஏன் வாட்ச்மேனாக இருக்கட்டும், நீங்கள் அதை பார்க்குறீங்க, அவருடைய கேட்டகரியை பார்க்குறீங்க, முன்னால் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு. இன்றைக்கி அவன் என்ன பேசுகிறான் பொதுவெளியில், அதை பேசுங்க, நம்ம பேசுவோம். இறுதியாக ஒரு கேள்வி, அவர் மேலே குண்டாஸ் பாயம் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? அதாவது குண்டாஸ் போட்டாங்கன்னு சொன்னால் திமுக கொட்டுவாங்க உயர்நீதிமன்றத்தில். நிச்சயம் உயர்நீதிமன்றம் கண்டிக்கும்.
குண்டாஸ் போட மாட்டாங்க. ஆனால் ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா சங்கர் மீது வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய மாவட்டங்கள் இருக்குல்ல, 30 மாவட்டத்துக்கு குறைஞ்சது வந்து எல்லா இடத்துலையும் வழக்குகள் பதிவு வைப்பாங்க. ஏன்னா இந்த வழக்கு அந்த வழக்குன்னும் போது ஒரு மென்டலி ஒரு இது. ஏன்னா ஒரு வழக்கில் வெளியே இருந்தால் இன்னொரு வழக்கு போது அங்கே கையெழுத்து போடணும், இங்கே கையெழுத்து போடணும், அந்த கோர்ட்டு கட்டணம் பண்ணணும், இந்த கோர்ட்டு கட்டணம் பண்ணும்போது அப்போது வந்து அவர் வந்து சோஷியல் மீடியாவில் எதுவும் உட்காந்து பேச முடியாத நிலை உருவாகும்ல. அந்த மாதிரி நிலை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை திமுக செய்வதாக எனக்கு தகவல் வந்தது. ஆனால் குண்டர் சட்டம் போட்டுன்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தை கொட்டுவாங்க திமுக அரசு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நேரத்துக்கு தகவல் நன்றி, வாழ்த்துக்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.